ஆர்தர் வெல்லவ் கிளி என்பவன் தலைமையில் படை திப்புவை நெருங்கியது. எவ்வளவோ வியூகங்களை திப்பு சுல்தான் அமைத்த போதும் அது பலனளிக்காமல் போர்க்களத்திலேயே திப்பு சுல்தான் வீர மரணம் அடைய நேரிட்டது. திப்புவின் மறைவு சின்னமலையை சற்று துயரத்துக்கு உட்படுத்தியது. அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்கலாம் என்பது தடுமாற்றம். அதனால் பெரிய தம்பி கிளேதர், கருப்பசேர்வை மற்றும் வீர இளைஞர்களிடம் கலந்தாலோசித்தார் சின்னமலை. நண்பர்களே, திப்புவிற்கு உதவ வந்த நாம் எதிர்பாராத திப்புவின் மறைவினால் அடுத்து என்ன செய்யலாம் என்று கேட்டார் சின்னமலை. திப்பு மறைந்து விட்டால் என்ன? வீரனுக்கு வெற்றி தோல்வி என்பதோ மரணம் என்பதோ சர்வசாதாரணமே. அப்படி இருக்கையில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்யலாமே என்பதே என் கருத்து என்று ஆரம்பித்து வைத்தார் கருப்பசேர்வை. கருப்பசேர்வை, திப்புவிடம் நம்மை போல் பல மடங்கு படைகள் இருந்தும் நவீன பீரங்கி படைகள் வைத்திருந்தும் கூட நிஜாம் படையுடன் எதிர்த்து நின்று போரிட முடியவில்லை. அப்படி இருக்கையில் நாம் மிகவும் குறைவான படையினை கொண்டிருக்கிறோம். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் போன்றது. நீங்கள் சொல்வதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. உண்மைதான் அண்ணா, நீங்கள் சொல்வது. அறிவால் சிந்தித்து பார்க்க வேண்டும். திப்புவின் உதவியினால் பீரங்கிகளை இயக்கும் பயிற்சிகளை பெற்றுள்ளோமானால் அதே நேரத்தில் நம்மிடம் பீரங்கியோ போதுமான வெடிமருந்துகளோ இல்லை. நாம் பல்வேறு போர் பயிற்சிகளிலும் வீரம் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஆனால் எண்ணிக்கையில் பெரிய படை நம்மிடம் இல்லை. அப்படி இருக்கையில் நாம் இங்கே இருந்து கொண்டு எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடியும் என்று கேட்டார் பெரிய தம்பி. நண்பர்களே, பெரிய தம்பி கேட்டது சரியான கேள்வி. இதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். மேலும் நாம் இங்கு வந்ததில் திப்புவை இழந்து விட்டோம். பல இழப்புகளை சந்தித்தாலும் ஆங்கிலேயர்களிடமிருந்து எவ்வித தந்திரமான போர் புரிந்து அவர்களை வெல்ல முடியும் என்பதை திப்பு சுல்தான் மூலமாக பல அனுபவங்களை நாம் பெற்றுவிட்டோம். இந்த அனுபவங்களின் அடிப்படையில் நாம் நம்முடைய சொந்த ஊருக்கே சென்று இன்னும் பல வீரர்களை திரட்டி பயிற்சி அளிப்பதோடு போர்க்கருவிகளை தயார் செய்வோம். இவையெல்லாம் நிறைவு பெறும் சமயத்தில் ஆங்கிலேய படைகளை எதிர்கொள்வோம் என்று ஆலோசனை கூறினார் சின்னமலை. ஐயா, எல்லா நிலைமைகளையும் உத்தேசித்து தாங்கள் கூறும் ஆலோசனையின்படி நாங்கள் நடக்க தயாராக உள்ளோம். கட்டளையிடுங்கள், எதையும் செய்கிறோம் என்று இளைஞர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கூறினார்கள். நல்லது நண்பர்களே, இவ்வளவு தூரம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வரும்போது எனக்கு பெரும் மகிழ்வாக இருக்கிறது.